மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா சட்டநாதபுரம் ஊராட்சி நத்தம் கிராமத்தில் புறவழி சாலை எங்கள் கிராமத்துக்கு முன்னாடி போகுது. அந்த சாலையில் எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. சப்வே ஒன்று போட்டிருக்காங்க, அதில் சரியான முறையில் எங்களுக்கு இன்னும் சரிப்படுத்தி கொடுக்கல. மேலே எங்களுக்கு ரோட்டை கடந்து போகிறதுக்கான எந்த ஒரு பாதுகாப்பான வேலையும் செஞ்சு கொடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் போகிற பிள்ளைங்க எங்கள் கிராமத்தில் வாழ்வாதாரம் ஆடு மாடு வளர்க்குறது தான். அது அந்தாண்ட ரோட்டில் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. அதுவும் இல்லாமல் பள்ளிக்கு செல்கிற பிள்ளைங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க, தினமும் வேலைக்கு போகிறவங்க, நிறைய டூ வீலரில் போகிறவங்கலாம் ரோட்டை கடந்து போக முடியாமல் ஆக்சிடென்ட் நிறைய ஏற்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே 8th படிக்கிற பையன் ஸ்கூல் போயிட்டு வந்து எக்ஸாம் எழுதிட்டு வர வழியிலே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு. அதை பார்த்துலேருந்து பிள்ளைங்க யாரும் ஸ்கூல் போகிறதுக்கு பயப்படுறாங்க. இந்த ரோட்டை நாங்கள் எப்படி கடந்து போகணும்னு பயப்படுறாங்க. நாங்கள் தூங்கும் பொழுதெல்லாம் ராத்திரியில் நிம்மதியாகவே தூங்க முடியல. இந்த ரோட்டை நினச்சி ஒரே கவலையாக இருக்குது எங்களுக்கு பெண்களுக்கெல்லாம். கடந்து போகிற பெரியவங்க, வயசானவங்க, ஆஸ்பத்திரி போகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு அந்த நிர்வாகத்தில் நாங்கள் சொல்லி நாங்கள் கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம். அந்த சவ்வழி எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். அதை அப்படியே பொக்குலிங்க வச்சு நோண்டி சரியான முறையில் அதுதான் அப்படியே மண்ணாகவே வச்சுட்டு போயிட்டாங்க. மேலே கடக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான வசதி செஞ்சு கொடுக்கல. செஞ்சு கொடுக்குமாறு நாங்கள் ரொம்ப பணிவாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேட்குறோம். இன்றைக்கி அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் கூடி இருக்கிறோம். சிதம்பரத்துலேருந்து நாகப்பட்டினம் வரலையும் போதுசாக போடக்கூடிய பைபாஸ் ரோடு. அந்த ரோட்டில் பல கிராமங்களுடைய பாதைகள் தடைப்பட்டிருக்கு. அதுக்கான ஓப்பன் மீடியம் அந்த புறவழி வழி, அந்த வழியும் கீழே சப்வே அமைச்சு தரேன்னு சொன்னாங்க பல கிராமங்களுக்கு. அது எந்த கிராமங்களுக்கும் அவங்க சொன்ன மாதிரி அமைச்சு கொடுக்கல. இப்போ இது மாதிரி பாதிக்கப்பட்ட பல கிராமங்களில் சட்னாபுரம் நத்தம் கிராமம் ஒன்று. இந்த கிராமத்துக்கான விவசாயத்துக்கு, போக்குவரத்துக்கு, விவசாயிகள் போகிறதுக்கான பாதைகள் முற்றிலும் ஆபத்தான நிலையில் இருக்குது. அப்புறம் பள்ளி பிள்ளைகள், வயசானவங்க நடந்து கிராஸ் பண்ண முடியாது. பெரிய உயிரிழப்புகள், ஆபத்துகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பாதை ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அதில் ஒரு பையன் இப்போ சமீபத்தில் இறந்துட்டார். அதனால் நாங்கள் குறிப்பாக கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்குற மனுவில் சப்வே ஒன்று பாதுகாப்பான பாதை ஒன்று அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது, மேலே மீடியம் ஓப்பன் அந்த மாதிரி பாதை ஒன்று அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற 2 முக்கியமான கோரிக்கைகளை இந்த ஓரியண்டல் நிர்வாகம் தொடர்ந்து அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. செஞ்சு தரேன்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க அதிகாரிகள் மத்தியில். ஆனால் அதை செஞ்சு கொடுக்கறதுல அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு அலட்சியம் இருக்குது. அதனால் கோரிக்கையை நிறைவேற்றி தர்றதுக்கான உத்தரவாதத்துக்காக நாங்கள் காத்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.